வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இன்னைக்கு மேலாண்மை பொன்னுசாமி அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை. மேலாண்மை பொன்னுசாமி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கரிசல் மண் மக்களின் வாழ்க்கையை தன்னோட படைப்புகளில் முன்வச்சவர். பொது உடைமை சித்தார்ந்த நோக்கத்தில் தான் இவரோட கதைகள் இருக்கும். இயல்பான பேச்சு நடையில் வட்டார் வழக்கில் எழுதியிருப்பார். பெண்கள் சார்ந்த சிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களுடைய சிக்கல்களை அவர்களுடைய பார்வையிலிருந்து எழுதின மாதிரியே இருக்கும். இவரோட படைப்புகளில் அதிகமான வட்டார சொலவடைகள் இருக்கும், மரபின் பெருமைகள் இருக்கும், மரபின் சிதைவுகளையும் தன்னோட படைப்புகளில் முன்னிறுத்தியிருப்பார். முற்போக்கு இயக்கம் சார்ந்த எழுத்தாளரான இவர் இயக்கத்தோட முதன்மை படைப்பாளியாக இருக்கார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தோட மிக முக்கியமான முதன்மையான எழுத்தாளர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம அவருடைய கதையான பூ கதைக்கு போயிடலாம். ஆமாம், பூ அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த அவரோட கதையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கதை படிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய பால்ய காலத்தில் 10 பருவத்தில் முதன்முறையாக பூ பெய்திய ஞாபகம் மட்டுமல்ல, அந்த நேரத்தில் ஒவ்வொரு அம்மாவும் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. ஒரு 10 வயசு ஒரு பெண்ணுக்கு கடந்துட்டாவே ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப அழகாக இந்த கதை வழியாக சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம். ராசாத்தின் மக மூளையில் உட்காந்துட்டாலாமல்ல. நாள்ல இருந்து ஊரில் இதே பேச்சு தான். ஊர் பெண்கள் மூக்குல விரலை வச்சு வாயை பழந்தாங்க. ஆச்சரியத்துல மாஞ்சு போனாங்க. நெசந்தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணும் திணறி தவிச்சு போனாங்க. பூங்கோதைக்கும் ஆச்சரியம்தான், அத்தோட கொஞ்சம் அதிர்ச்சியும் கூட. மனசுக்குள்ள கொஞ்சம் நெருடலாவும் இருந்துச்சு, ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. அப்பவும் இப்படியா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாத்தையும் கவனித்து சமாளித்து முடிச்சுட்டு கூலி வேலைக்கு கிளம்பினா பூங்கோதை. அவளோட வந்து சேர்ந்துக்கிட்டா மாடத்தி. அவகிட்ட சொல்லி மாஞ்சு போனா பூங்கோதை. மாடத்திக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. வெடுக்குன்னு மறுத்து பேசுகிறான். பொம்பளை பிள்ளைனா சடங்காகிறது ஒரு அதிசயமா? இதுக்கு போய் இப்படி வாயாடிக்கிட்டே இருக்கிறிய, நீ இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற தோணதுன்னு இதை விட்டு தொலைய அப்படின்னு சொல்கிறாங்க மாடத்தி. அப்பவும் இப்படியா? 11 வயசு கூட ஆகல, இன்னும் தாவணி கூட போடல, அதுக்குள்ளையா? இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் கால கூத்து அப்படின்னு சொல்றா திரும்பவும் பூங்கோதை. அதுக்கு என்ன கணக்கா இருக்கு? சில உடம்பு வாகு அப்படி, அதனால இருக்குமில்ல. அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு உடம்பு வாகு. என்ன உடம்போ? நாங்க எல்லாம் சீலை கட்டுன முழுத்த பொம்பளைகளும் ஆனதுக்கு அப்புறந்தே மூளையில உட்காந்தோம். இப்போ என்னடானா பால்குடி மறந்த பிள்ளைங்க கூட சமைஞ்சிருதுக. அதுக இச்சையிலையா அது நடக்குது, அவளுக்கு பிடிச்சா அது நடக்குது. அந்த பிள்ளைக அதுக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி மாடத்தி கேட்குறான். நானும் அதுகளை குத்தம் சொல்லலை, நீ சொல்றது வாஸ்தவந்தான். முந்தி மாதிரி எல்லாம் இப்போ இல்லை. ரொம்ப சின்னஞ்சிறுசுக்கு கூட பொசுக்குன்னு பூத்துருதுக. மூளைக்கு மூளை நடக்கிற சினிமா டிவிகளை பார்த்து வர்ற சீரழிதாமலா இது. என்னடா இப்படி சொல்லிப்பட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு எதிர்பேச்சு பேசுறான் மாடத்தி. காலை வெயில் சுள்ளுன்னு தைக்குது. மாடத்தி நடைய எட்டி போடுறான். பின்னாடியே பூங்கோதையும் போறா. விலகி எங்க ஓடுது நினைவுகள். பூங்கோதை சின்ன பிள்ளையா இருந்தப்ப பாவாடை கட்டியிருந்த சமயத்துல சினிமானா அதிசயம், பார்க்க கிடைக்காத அபூர்வம். ஆசைப்பட்டோன்னே சினிமாலாம் பார்த்துட முடியாது. சினிமான்னா அப்போ திருவேங்கடம் போகணும், கெஞ்சி கூத்தாடி ஐயா அம்மா கிட்ட வசவு வாங்கி அப்புறம் சம்மதம் வாங்கில போகணும். பெரிய ஆள்களுக்கு ஈடு கொடுத்து 4.5 மைல் தூரம் நடந்து சாவணும். கண்மாயி கரை காஞ்ச பொடியான கரிச கட்டிக நெருஞ்சி முள்ளு குத்து, அதையும் தாங்கிட்டு லொக்குன்னு மூச்சுரைக்க ஓடணும். டூரிங் தியேட்டர்ல மணலை கூட்டி உட்காந்து படம் பார்த்துட்டு மை இருட்டுல முள்ளு காட்டுல மறுபடியும் நட போட்டு வரணும். ஊழு வந்து சேர்றதுக்குள்ள கோழி கூப்பிட்டுரும். ஆமா, கோழி கூவிரும். மறுநாள் எந்திரிக்கவே முடியாது. அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கும். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அந்த சினிமாஸே வராதுன்னா பார்த்துக்குவேன் அந்த உடம்பு வலியில. அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படியா? வாரம் டிவியில் சினிமா அந்த புண்ணியவானுங்க போட்டுறாங்க. கூடு எல்லாரும் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. சிறுசு பெருசு எல்லாம் போய் பார்த்துட்டு உட்காந்துக்குதுங்க. இது போதாதுன்னு ஊர் மைதானத்தில் 10 நாளைக்கு ஒரு தடவை டெக்கும் டிவியும் வந்துடும். யாரோ சிலர் ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. ஊடு தேடி வந்து கதவை தட்டிருங்க சனியனுங்க. ஆமாம், ஊரே திரண்டு விடிய கண்கூசாமல் பார்க்குங்க. அந்த கண்ணு தான் போய் தீருமோ, அந்த கண்ணு தான் மாஞ்சு போகுமோ தெரியல. ஒரு ராத்திரிக்கு 4 படம் பார்ப்பாங்க, அப்படியே தூங்காம.
இப்போ வர்ற சினிமாக்கள்லாம் மனுஷ மக்கள் உட்காந்து பார்க்குற மாதிரியாவா இருக்குது? ஒரு கதை உண்டா, கருத்துண்டா, ஒரு கிழவும் கிடையாது. ஆடுகாலித்தனமா காம கூத்து, அசிங்கமா டவுசர் போட்ட சின்ன பையனும் பொண்ணும் காதலிக்கிற, தண்ணீரில் நனையிற, தாவணி உருவுற, சிச்சி 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 அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். இந்த கூத்துக்கள் எல்லாம் மனங்கூசாம விடிய விடிய பார்த்து ரசிக்கிற சின்னதுகளும் பெருசுகளும், அதுவும் பெரியதுக காடு கரைகளையும் இந்த அசிங்கத்தை பேசி சிரிச்சுக்கிடா திருதுவாங்க. பாவ சின்னதுக்கு என்ன பண்ணுங்க? உள்ளுக்குள்ளேயே பொத்தி பொத்தி அடகாத்து அடகாத்து ஒன்றுக்கொன்று பத்தியோங்களா பொறிச்சு வெளியில் வந்துடுது. அது தீயில பிடுங்கி போட்டா பிஞ்சு காய்களா அதுகளை வெந்து வெடிச்சிருதுங்க. என்ன பண்ணுறது? இந்த காலக்கூத்தே, இந்த காலக்கூத்துங்கிறதா இல்லை சினிமா கூத்துங்கிறதா? அட கூத்துவனே கூத்துவனே, என்ன பூங்கோத சத்தத்தையே காணோம்? ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்ன மாடத்தி பழசெல்லாம் நினச்சி பார்த்த பூங்கோதைய பார்க்குறா. பெருமூச்சோட வெளி உலகத்துக்கு வந்து அவளோட நினைவுகளை இழுத்து பிடிச்சு பழைய நினைவுகள்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்துட்டா. ராசாதி மகளைத்தான் நினைச்சிட்டு வாரியா, இல்ல பொம்பளைய ஜென்மம் எடுக்கிறது ஒரு பாவம்னு நினைச்சிட்டு வந்தேன். நானும் அதைத்தான் யோசிச்சேன். இதெல்லாம் எங்க ஒழுங்கா நடக்குது? இந்தா என்னத்தான் பாரு, புல்லு முளைக்காத பொட்டக்காடா என் பொழப்பு. சட்டுன்னு குலுங்கி போய் அழுதுட்டா பூங்கோத. பக்கவாட்டில் திரும்பி அவன் முகத்தை பார்க்குறா. மாடத்தி முகத்துல கனத்து நின்ன சோகம், கண்கள்ல ஆழத்துல ஒரு பெரிய வேதனை. பார்க்க திறன் இல்லாம பாதையவே பார்க்கறா பூங்கோத. மனசு கடந்து அடிச்சுக்குது. பேச விஷயமே இல்லாம போயிட்ட மாதிரி ஒரு வெறுமை. அவங்கள சுமையா அழுத்திக்கிட்டு ஒரு மௌனம், ஆழ்ந்த துயரமான மௌனம். நல்ல வார்த்தை ஏதாச்சும் சொல்ல ஆசைப்பட்டா, சொல்லி ஆறுற சோகமா மாடத்தி சோகம். எல்லா குமரிகளையும் மாறியும் மாடத்தியும் நல்லாதான் வளர்ந்தா. ஆட்டம் பாட்ட கும்மாளம் போடுற அந்த புதுவெல்லமா கனவுகளோட சிரிச்சு திரிஞ்சா. நல்ல இடத்துலதான் வாக்கப்பட்டு வெக்கச்சிரிப்போட போனான். ததும்பல்ல வருஷத்துலேயே ஆம்பளை குழந்தை பிறந்த வேகத்துல செத்தும் போச்சு. அப்புறம் அவள் வாழ்க்கை ஒரே சூறாவளி தான். புருஷனுக்கு என்ன கேடு வந்ததோ அவ மேல தீராத சந்தேகம். குத்தம் சொன்னா இல்லைன்னு சொன்னா எதை சொன்னாலும் சந்தேகம். ஊரு கெட்ட சிரிக்கின்னு பேச ஆரம்பிச்சுட்டான். சீவி முடிச்சு பூ வச்சா சந்தேகம். எந்த புருஷனுக்குல காத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்பான். வருத்தத்துல நொந்து போய் என்ன தேய்க்காம காஞ்சி கிடந்தா அந்நேரமும் ஈட்டி நெஞ்சில பாயிற மாதிரி எந்த பயில புள்ள நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்பான். அனுதினமும் செத்து செத்து வாழ்ந்தா மாடத்தி. அப்பன் சாயலும் இல்லை, ஆத்தா சாயலும் இல்லை, புள்ள பிறந்திருக்கு பாரு, எப்படி பிறந்துச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு வயசான பெருசு சொல்லுச்சு. பிறந்து செத்த பிள்ளைய பத்தி அந்த கிளவி சொன்னதுல இருந்து அவனுக்கு அப்படி மாறி போச்சு. வாழ்க்கையே செத்து போச்சு இவளுக்கு. அடியும் உதையும் அவ உடம்பு ரணப்பட்டு கொத்தி பிடுங்குற பாம்பு சொல்ல மனசு நரகமா மாறிப்போச்சு. 5 வருஷம் இழுபறிக்கு அப்புறம் ஒரேடியா துரத்தப்பட்டுட்டா. வாழை வெட்டியா இங்க வந்து விழுந்தவதான். ஆதரவா இருக்கிற அம்மாங்கிற சீவை ஒடுங்கி போய் சேர ஒத்த பனை மரமா நிக்கிறான். காய் காய்க்காத வெத்து மரமா மாறிட்டா. இதோ சூனியமே ஒரு விடுதலையா தோன்ற பாதி ஆயில கரைஞ்சு போயிட்டான். கோடை பருத்தி செடி நெஞ்சு உயரத்துக்கு இருக்குது. கால் வச்சு விலக முடியல, அத்தனை அடர்த்தி. ஆனா அவ்வளவா காய்கள் இல்லை. இருக்கிற காய்களும் பூச்சி விழுந்து சொத்தையாகி போச்சு. அங்கொன்னு இங்கொன்னுமா பருத்தி களைகளை நோயில வெம்பி வெடிச்சா மாதிரி குத்தலும் கருகளுமா ஓடி ஓடி பருத்தியை எடுத்தாலும் மடி நிறைய மறுக்குது. மடியில கிடக்கிற பருத்திய பங்கிட்டு மூலியான பெண் வாழ்க்கையை போல கொத்தையும் கொத்தலுமா வாய்க்காலில் வரிசையா அகத்திக. அவளை சுத்தியும் பேச்சு சத்தம், ஊர் புறணிக கேலி கிண்டல் சிரிப்பு சத்தம். பூங்கோத நிறப்பிடிச்சு பருத்திய பொறுக்கிறான். கட்ட விரலு காஞ்சு கிடக்குது. அவளுக்கு பக்கத்துல நிறையில பருத்தி எடுத்து வந்த சுந்தரி ரொம்ப பிந்தி கிடக்குறான். ஏன் சுந்தரி, கோமரி புள்ள இப்படி பிந்தி கிடக்க, விறுவிறுன்னு எடுக்கு வாய. வந்துக்கிட்டு தான் இருக்க மதனி, நீங்க தான் பொடு பொடுன்னு போறீங்க. இவ குமரியாக்கும் 7-8 வருஷம் ஆயிடுச்சு. குமரியாயி கூடுதலா கூட இருக்கும். இன்னும் இவளுக்கு மாலை பூக்களையே. இவளுக்கு பிறகு ஊர்ல பூத்த பொம்பளைகள் எல்லாம் பிரசவம் முடிஞ்சு பிள்ளைங்கையுமா இருக்காங்க. இவளை சுத்தி காலை வெள்ள இப்படி ஓடி போச்சே. பார்க்க லட்சணமா மூக்கு முடியுமா செவந்து அருமையா இருக்கிற பொட்ட புள்ள பார்த்தா எவனும் சொக்கி போயிடுவா. வந்த வரனெல்லாம் நகை பிடிக்காம பெண்ணு பிடிக்காம போச்சா? கேட்டா நகைப்பத்தலைங்கிறாங்க. பொண்ணுக்கு என்ன, ஒவ்வொரு காரணமும் வாயில நழுவி ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இவ பூத்த பூவா காலமெல்லாம் காத்திருக்கா. இவளுக்கு மனசு இருக்கு, ஆசை இருக்கு, சிலிப்பு இருக்கு, உயிர் இருக்கு. ஆனாலும் மரக்கட்டையா கிடந்து தீரணுமே. இது என்ன கொடுமையோ. இப்ப எல்லாம் ஊர் பொம்பளைங்க முதுகுக்கு பின்னால குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிடாளுக. இவ பூத்த நேரம் தோசமோ அப்படின்னு. பாவ இவ உள்ளுக்குள்ள எம்பிட்டுதான் ரணமா கிடக்குறாளோ தெரியல. இப்படியே நாள் கடத்திக்கிட்டே போகுது. இவளை பெத்து வளர்த்த வயிறு என்னமா கொதிக்கு. அட பதறவே, இந்த கொடுமையை எந்த பாதகரமா போய் சொல்றது. சாயங்காலம் பூங்கோத மனசுல பள்ளியிலேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமா போறான்.
பாவம் அம்மாவை பார்க்காம கதவை சாத்தி ஏங்கி போயிருப்பாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வர்றான். பிள்ளைய போய் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு பூங்கோதை நடையை எட்டி போட்டா. பிள்ளைங்க மனசை சுண்டி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. பூட்டி கிடக்கிற கூரை வீட்டு வாசல்ல 3 பைக்கட்டுக இங்கே விளையாட போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறா. மூத்தவளை உள்ளே போய் பார்த்தனையும் முகம் வெளுத்து போய் அப்படியே உட்காந்துருக்கா. பூங்கோதைக்கு பகீர்னுது, அடிவயிறை கலக்குச்சு, மனசில் நெருடல், ஆழத்தில் சில்லுட்டு பாஞ்ச திகில், ஒருவேளை பூத்துட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்தில் எட்டு போய் பூங்கோதைக்கு பயத்தில் நடுங்க உடம்பெல்லாம் காய்ச்ச வர மாதிரி ஆயிடுச்சு. மனசில் வியர்வை துளிகள் அப்படியே வெளியில் வந்து குப்புன்னு விழுந்தது. படபடப்பு காலில் பரபரத்து ஓடி பாஞ்சான். மனசெல்லாம் பதைச்சு போயிருச்சு. என்னடி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லைம்மா, பிறகா இப்படி வாடி போயிருக்க? மத்தியானத்துலேருந்து மண்டைக்குள்ளடி அம்பிடுத்தானே? அம்பிடுத்தாமா. கேட்டதுக்கப்புறம் ஒரு நிம்மதி ஆயிடுச்சு. கதவை திறந்து மகளோட ஆதரவாக அணைச்சி உட்காந்தா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. தண்ணி சொம்ப நீட்டிய மகள்கிட்ட இருந்து பூங்காத தண்ணியை வாங்கி மடக்குன்னு குதிக்கிறான். பயந்தது சரிதானோ? தெளிஞ்சிச்சோ சரிதானோ? புள்ள வளர்க்குறதா நினச்சி சந்தோஷப்பட வேண்டிய பெத்தவன் நான் எதுக்கு பயப்படணும்? அதுக்குள்ளே வெக்கமான ஒரு வேதனை உணர்வு வேற வந்துருச்சே. மறுபடியும் மனசுக்குள்ளே மாடத்திகளும் சுந்தரிகளும் சுற்றி வந்தாளுங்க. பொன் ஜென்மம் எடுத்தவங்க கிழிஞ்சு கேவலப்படுறதுக்கு ஊர் உலகத்தில் பயந்து என்ன ஆக போகுது? துன்பம் வந்தா செத்தா போகிறோம், மல்லு கட்டி பொருளியா அப்படித்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வாகன்னு அப்படின்னு சொல்லி அவளை இறுக்கி அணைச்சிக்கிட்டா. அவளோட பிஞ்சு கன்னத்தை வலது கையால் வருடி நெகிழ்ந்து போன மனசோட மகளோட நடுநெத்தியில் முத்தமுடா. அருமையாக இருக்குதுடா கண்ணா அப்படின்னு சொல்லி குழஞ்சு மெருதுவாய் போயிருக்கோம். அவளோட அம்மாவோட உணர்வுகளை உள்வாங்க முடியாமல் மிரள விழிக்கிறா. பூங்கோதையோட கண்கள்ல இருந்து அவ்வளவு தண்ணி. ஏன் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையை வாசிக்கும்போது எனக்கு அம்மா ஒரு கொலை செய்தாள் அப்படிங்கிற அம்பையரோட கதை ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், ஒரு பெண் பூ பெய்திறான். அதுவும் கருப்பாக இருக்கிற ஒரு பெண் பூ பெய்துனா அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி தன் தங்கையின் வழியாக அறிஞ்சவ வீட்டுக்கு வரும் பொழுது தன்னுடைய குழந்தை, அதுவும் கருப்பாக இருக்கிற குழந்தை, அது வரைக்கும் நீ என்னதான் கருப்பாக இருந்தாலோ நீ ராசாத்தின்னு கொண்டாடின அந்த குழந்தை பூ பெய்தி இருக்கா வீட்டுக்கு வரும்போது. அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் வந்ததுன்னு சொல்லி அவங்க அம்மா அந்த குழந்தைய அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த குழந்தை அம்மாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும். அந்த பூ பெய்திய தருணத்தில் அம்மாவோட அன்பு அரவணைப்பும் கிடைக்குன்னு சொல்லிட்டு அம்மா இப்படி சொன்ன உடனேயும் அம்மா ஒரு கொலை செஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு தான் வருது. நேரத்தில் இன்றைக்கெல்லாம் 8 வயசு 9 வயசுலேயே ஒரு குழந்தை பூ பெய்திடுறாங்க. அதன் பிறகு இன்னும் பாதுகாப்பாக தன்னை குழந்தைய வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அம்மாவும் நினச்சிருப்பாங்க. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஒவ்வொரு பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்களும் மனசில் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், எவ்வளவு ஒரு கடினமான சூழல் அது. அந்த பூ எய்துகிற தருணம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் பெண் குழந்தைகள் ஒவ்வொரு பெண்ணும் அந்த மாதவிடாய் நேரத்தில் படுற கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் மன உளைச்சல்களும் எத்தனை ஆண்களுக்கு தெரியும்னு தெரியல. இந்த கதையை வாசிக்கும்போது இன்னும் இது மாதிரியான விஷயங்களை வெளி உலகத்துக்கு நம்ம பேசாமல் இருக்கிறோம். குறிப்பாக ஆண்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறோம். ஒரு அப்பாவிடமோ ஒரு அண்ணனிடமோ ஒரு தோழனிடமோ யாருக்கிட்டையும் இதை பற்றி நம்ம ஏன் பேசுறதில்ல? இப்படியான விஷயங்களை அவங்களுக்கு பேசி புரிய வைக்கும்போது எந்த ஒரு ஆணும் தவறான பார்வையில் ஒரு பெண்ணை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து கதைகளோடு உரையாடுவோம். நன்றி.